அன்னைக்கு ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது கடுமையா விமர்சனம் பண்ணது இபிஎஸ். ஆனா இன்னைக்கு சொல்றாரு, அவரை பொத்து புகழ்ந்துட்டு இருக்கார். இந்த சூழ்ச்சி நமக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது. நம்ம ஒரு தூய உள்ளம். அதையும் மீறி இன்றைக்கு ரஜினி சார் கிட்ட ஒரு அறிக்கை வந்துச்சு. ரஜினி சாருக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த விவாதங்கள் இதெல்லாம் பார்த்து அவரு தன்னுடைய மனசுல தப்பா நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் அறிக்கையை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். எங்களுடைய பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களே, எங்களுடைய தலைவருக்கும் நீங்கள் தலைவர் அப்படின்னு அசோகன் சொன்னார். எங்களுடைய தலைவருடைய நிலைப்பாடும் தான் எங்களுடைய நிலைப்பாடும். அப்ப இந்த சூழ்ச்சிகளுக்கெல்லாம் ஏன் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். தூத்துக்குடியோடைய என்னுடைய தங்கை கற்பழிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து செத்து போய் 6 நாளாயும் அவனுடைய குடும்பம் இன்னைக்கு நடுரோட்ல நின்றுட்டு இருக்கு. இதை திசை திருப்பதுக்கு தான் இந்த பிரச்சாரம். இந்த திசை திருப்புல இருந்து இதுக்கான விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அதான் இன்னைக்கு பதிவு பண்ணேன். இந்த கடிதத்தில், இந்த அறிக்கையிலிருந்து பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடன் நீங்கள் வயதில் மூத்தவர், அதற்கான தார்மீக கடமை இருக்குது. நான் வேற யாருக்கும் பதில் கொடுக்கறதுக்கு நான் இங்க வரல. அவருடைய அறிக்கையை படித்தேன். அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்குது. அந்த உணர்வுக்கு நான் மரியாதை கொடுக்கிறேன். ஆனால் இந்த திமுகவுடைய சூழ்ச்சிகள், 22 கட்சிகள் கூட்டணி உருவாக்கி திருப்பி ஆட்சிக்கு வரணும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை உருவாக்கப்படுகிறீங்களா? அதெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரே வலிமை நம்ம கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த தூத்துக்குடி பெண்ணுடைய மரணத்திலிருந்து திசை திருப்பதுக்கான எல்லா நாடகங்களையும் உருவாக்குவாங்க. அந்த நாடகங்கள் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். இதை விட்டுட்டு நம்ம எங்கேயும் டைவர்ட் ஆகக்கூடாது. திமுகவுடைய சூழ்ச்சிகள், திமுகவோட தவறுகள், திமுகவோட பொய் பிரச்சாரங்கள், திமுகவுடைய எல்லா தவறுகளையும் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. ரஜினி சார் இன்னைக்கு அரசு இல்லை, நம்ம எதுக்கு அவரோட சண்டை போட போனோம்? அவர்கிட்ட நம்ம எதுக்கு ஃபைட் பண்ண போறோம்? அது இல்லை நம்ம நோக்கம். என்னெல்லாம் செஞ்சாங்க, ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்கும் போது திமுக குடும்பம் என்னெல்லாம் பேசினாங்க, முரசொலியில இதே ரஜினிகாந்த் சாரை பத்தி என்னெல்லாம் எழுதுனாங்க, இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? 5 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு ரஜினி சார் இயக்கத்துல இருந்து வந்தவருக்கு ஒரு ஹார்பர் தொகுதியில பொறுப்பு கொடுத்து வேலை பாருன்னு சொன்ன இயக்கம் டிவிக்கு. அப்ப இதற்கான விளக்கங்கள் நாம் கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏனென்றால் நம்மளுடைய ஒரே போக்கஸ் திமுகவுடைய சூழ்ச்சிகள்.